ஹை மக்களே, நேற்று ஐபிஎல் போட்டியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் நடந்துச்சு. நேற்று வந்து ஜிடி, ஆர்சிபி இரு அணிகள் மோதின. ஆர்சிபி எளிதாக வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அந்த வாஷிங்டன் சுந்தர் 19 ரன் அடிக்க, கடைசியில் ஹோல்டர் வெஸ்ட் இண்டீஸின் டாலர் மேனு அவர் நல்ல ஒரு 6 அடிக்கக்கூடிய. ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆர்சிபி அணி வந்து பெத்தல், இங்கிலாந்தின் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். ஐபிஎல்லில் முதல் முறையாக களமிறங்கினார். ஆர்சிபிக்கு எதிரான ஆர்சிபிக்காக களத்தில் இறங்கினார் பெத்தல். அவருக்கு ஜோடியாக விராட் கோலி மற்றும் பெத்தல் தான் ஓப்பனர் இறங்கினார். விராட் கோலி சந்தித்த முதல் பந்து கோல்டன் டக் முறையில் அவுட் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பை வாஷிங்டன் சுந்தர் வந்து ஈஸியான கேட்சை விட்டுருவார். முதல் பந்திலேயே விராட் கோலியோடைய விக்கெட்டு போயிருக்கும். அவர் சந்தித்த பந்தில் முதல் பந்திலேயே அதை கோட்டை விட்டாங்க. அதனால பொழந்து கட்டிட்டார் விராட் கோலி. 81 ரன்னர் அடித்தார். பெத்தல் ஒரு 14 ரன் தான் அடித்தார். அடுத்த வந்த படிக்கல், அவர் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆனார். படிக்கல் வந்து விராட் கோலியோட ஜோடி சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அமைத்தனர். படிக்கல் ஒரு 55 ரன்னும், கேப்டன் படித்தார் 8 ரன்னு, ஜிதேஷ் 10 ரன்னு அவுட்டாக ஒரு 4 விக்கெட் அடுத்தடுத்து விக்கெட்டு போச்சு. அடுத்து களம் இறங்கிய டேவிட் குணால் பாண்டியா ஒரு அதிரடி காட்ட டேவிட் நிதானமாக தான் ஆடினார். குணால் பாண்டியா 23 ரன் குறைஞ்ச பால் அடிக்க 18.5 ஓவர்லேயே ஆர்சிபி அணி வெற்றியை பதிவு செய்தது. 206 ரன் அடித்து பாயிண்ட் டேபிள் 2வது இடத்தில் பிடித்துள்ளது. முதல் இடத்தில் மீண்டும் பஞ்சாப் தான் நிலைத்து நிற்கிது. ஆர்சிபி 2வது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.